மரணம் அப்படின்னு நினச்சாலே எல்லாருக்குமே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஃபியர், அது சொன்ன மாதிரி ஒரு பயத்தை கொண்டு வர ஒரு இது. ஒருவேளை நம்மளோட இந்த பேப்பர்லலாம் போடுவாங்க ஆபிச்சுவரி, மரண அறிவிப்பாது, அதாவது நியூஸ் பேப்பர்லலாம் அந்த இரங்கல் செய்திகள் வரும் இல்லையா, இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ போட்டு பிறந்த தேதி, மரித்த தேதி, இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு. ஏன்னா நம்ம வந்து இப்போல்லாம் ஃபோன் வச்சுருக்காங்க, யார் பார்த்தாலும் மொபைலில் இருக்குது. பட் அந்த காலத்துலலாம் வந்து நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க. கிட்ட இருக்கவங்களுக்கு மட்டும்தான் சொல்லி அனுப்ப முடியும். தூரமாக இருக்கிறாங்க, தூர தேசத்தில் இருக்காங்க, அவங்களுக்கு எப்படி சொல்கிறதுன்னா நியூஸ் பேப்பரில் போட்டுருவாங்க. நியூஸ் பேப்பரில் போட்டு நிறைய பேர், அதேமாதிரி ஃபேமஸான ஆட்கள் கூட நிறைய பேர் போட்டுருவாங்க. ஏன்னா நிறைய ஜனங்களுக்கு அவங்களுக்கு தெரியும் ஒரு இன்ஃபர்மேஷன், இவங்க இறந்துட்டாங்க அப்படின்னு, வரவங்க வரலாம் அப்படிங்கிற மாதிரி போட்டுருவாங்க. இந்த கடைசி இதெல்லாம் இந்த ஃபியூனரல்லாம் இப்படி நடக்கும் அப்படி நடக்கும்னு ஒரு சின்னதாக போட்டுருவாங்க. இது வந்து ஒரு ஜோக்காக கூட சொல்லுவாங்க. நியூஸில் ஒரு ஆள் வந்து பேப்பரில் எல்லா நியூஸும் பார்ப்பான், தன்னோட மரண செய்தியை மட்டும் அவனால் அவன் பார்க்க மாட்டான். ஏன்னா அவன் உயிரோடு இருந்தால் அவனோட மரண செய்தி வராது இல்லையா அப்படின்னு. ஆனால் தன்னோட மரண செய்தியே, இந்த மாதிரி இந்த ஆபிச்சுவரி, இந்த இரங்கல் செய்தியே அவங்களோட ஓன் டெத்தை நியூஸை வந்து ஒருத்தர் பார்த்தார். அது யாருன்னு கேட்டால் ஆல்ஃப்ரெட் நோபல். நம்ம நோபல் ப்ரைஸ் எல்லாம் நம்ம கொடுக்குறாங்க இல்லையா, அந்த நோபலுங்கிற ஒரு ஆள் தான். அது என்ன ஆச்சுன்னா, அது அந்த ஜேர்னலிஸ்டோட தப்பு. அவர் என்ன பண்ணிட்டார், அவரோட தம்பி இறந்துட்டார். அவர் தம்பி இறந்ததுக்கு இவங்க வந்து தப்பாக பை மிஸ்டேக் வந்து இவர் இறந்துட்டதா இவரோட இன்ஃபர்மேஷன் போட்டு நியூஸ் போட்டாங்க. நியூஸ் போட்ட உடனே பார்த்தாங்கன்னா, அவருக்கு அடுத்த நாள் காலையில் எழும்போது பார்த்தா அவரோட மரண செய்தி வந்திருக்குது. ஸோ பெருசாக வேற வந்துருந்துச்சு. ஏன் பெருசாக வந்துருது அப்படின்னா, அவர் என்னத்தை கண்டுபிடிச்சாரு, டைனமைட்டை அவர் கண்டுபிடிச்சிருந்தார். ஹல்லேலூயா. டைனமைட் வந்து இந்த உலகத்தை அழிக்கிற ஒரு இது, இந்த வார்க்கெல்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி ஒரு பொருளை அவர் கண்டுபிடிச்சிருந்தார். அதனால் அவரை பற்றி நல்லா நிறைய பேருக்கு தெரியும். அவரோட மரண செய்தியை வந்தோடனே இவருக்கு ஒரே என்ன சொல்ல, ஒரு ஷாக் ஆகிடுச்சு. தவறுதெல்லாம் போட்டிருக்காங்க சரிதான், ஆனாலுமே தன்னோட மரண செய்தியை அவர் பேப்பரில் பார்த்தோன்னே அவருக்குள்ளாக ஒரு நிறைய கேள்விகள். இது எப்படி, இது நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணுறாரு, நம்ம டைனமைட் நம்ம உருவாகியிருக்கோமே, எத்தனை பேரோட உயிரை அதை வாங்கும், என்னென்ன பண்ணியிருக்கோம், நம்ம பண்ணது கரெக்டாக தப்பான்னு தன்னை பற்றின ஒரு நிறைய அவர் வந்து ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. நான் என்ன பண்ணுறது, என்னோட வாழ்நாளில் வந்து நான் ஹேவ் டு டூ சம்திங். நான் என்னோட வாழ்க்கையில் வந்து நான் வந்து டைனமைட் இன்வென்ட் பண்ணினேன், டைமண்ட் இது பண்ணினேங்கிற ஒரு அந்த பேர் இருந்தாலும் அதுக்காக நான் ரொம்ப பிரசித்தி இல்லாமல் இந்த உலகத்துக்கு ஒரு சமாதானத்தை கொடுக்கணும், ஒரு உலகத்தில் வந்து இந்த சமாதானத்துக்கு ஒரு காரணராக இவர் இருந்தார் அப்படின்னு சொல்லி தான் என் பேர் வந்து தெரியப்படுத்தணுமே தவிர, நான் வந்து ஒரு அழிவுக்கு காரணமான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சேன், அதுக்காக தான் என்னோட பேர் வந்து பிரசித்தமாகக்கூடாது அப்படின்னு அவர் யோசிச்சு என்ன பண்ணாராம். அவர் கடைசி காலத்தில் நிறைய அவர் இன்வென்ஷன் பண்ணியிருந்தாலும் கடைசி காலத்தில் அவர் என்ன சொல்லிட்டாரு, அந்த படிப்பு விஷயத்தில் அவர் வந்து ரொம்ப அவரோட ஃபார்ச்சூன் கடைசி அவரோட உயிலெல்லாம் அதில் எழுதி வச்சுட்டாரு. வருஷம் இதில் இந்த சப்ஜெக்ட் ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ், இந்த மாதிரி சப்ஜெக்ட்ஸில் 5 சப்ஜெக்ட் அவர் வச்சுருந்தார். அதுக்கப்புறம் தான் எக்கனாமிக்ஸ் சேர்க்கப்பட்டது. இந்த 5 சப்ஜெக்டில் வந்து யார் ரொம்ப இந்த உலக சமாதானத்துக்காக அந்த சப்ஜெக்டை யூஸ் பண்ணி அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்களோ, என்ன தீசிஸ் சப்மிட் பண்ணுறாங்களோ, அவங்களுக்கு என் பேரில் ஒரு சமாதான பரிசு, நோபல் பீஸ் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு அது வழங்கப்படணும். அவங்க வந்து அந்த சமாதானத்துக்காக, இந்த உலக சமாதானத்துக்காக அவங்களோட ஒர்க்கை அவங்க செஞ்சுருக்கணும். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த பீஸ் ப்ரைஸை கொடுக்கணும், அதுக்காக என் உயிரை எழுதி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைசி காலத்தில் அவர் உயிரை எழுதி வச்சுட்டு அவர் மரிச்சாராம். இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த நோபல் பீஸ் ப்ரைஸ் வந்து உலகத்திலே ரொம்ப அது என்ன சொல்ற மதிக்கப்படத்தக்கதாகவும் ரொம்ப அது வந்து ப்ரெஸ்டீஜியஸ் அவார்டுன்னு சொல்லுவாங்க. ரொம்ப அதுக்காக நிறைய பேர் வந்து அந்த உலக சமாதானம் வேணும், உலக சமாதானம் வேணும். இவர் என்னதான் டைனமைட் அவர் இன்வென்ட் பண்ணியிருந்தாலும் அந்த டைனமைட் அதையும் தாண்டி இந்த உலகத்துக்கு சமாதானம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சமாதானத்துக்காக பாடுபடுற ஒரு பெரிய கூட்ட மக்களை அவர் ரெடி பண்ணிட்டு போனார். ஹல்லேலூயா. அந்த மாதிரி இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தார், மரிச்சாரு,
சும்மா போயிடல. நம்மெல்லாம் மரிச்சு போகிறதுக்கு வந்து ஒன்றுமே இருக்குது, என்ன இருக்குன்னு நம்மளை பற்றி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியாது. ஒரு 20 வருஷம் நம்ம நினைப்போம், நம்ம பிள்ளைங்களுக்காக நம்ம எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணி வைக்கிறோம், நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு பிறந்த குழந்தைக்காக நம்ம எல்லாம் செய்வோம். 20 வருஷம் கழித்து பார்த்தோம்னா நம்ம நிஜமாவே நம்ம செஞ்ச காரியம் குழந்தைக்கு நல்லதாக இருக்குதா, நம்ம நிஜமாவே அந்த பாதையில் குழந்தைங்களை கொண்டு வந்தோமா அப்படின்னு பார்த்தா 20 years டவுன் தி லைன் அது ஒன்றுமே இருக்காது. அது உண்மையாக கூட இருக்காது. நம்ம நினச்சது ஒன்றா இருக்கும், நடக்கிறது ஒன்றா இருக்கும். ஆனால் ஆண்டவர் பாருங்க, அவரோட ஃபுல் நோக்கமே அவர் பிறந்ததுலேருந்து நான் இந்த ஜனங்களுக்கு அது உலக சிருஷ்டிப்பின் முன்னாலே அவர் டிசைட் பண்ணிட்டார், இதுங்க எப்படியும் தப்பு பண்ணும், பாவத்தில் விழுங்க, என் மகனை தான் அனுப்ப போகிறேன், எசப்பா தான் அனுப்ப போகிறேன்னு சொல்லிட்டு அவர் கம்ப்ளீட்டாக அவ்வளோ டெடிக்கேட்டடாக அவர் செஞ்சு வந்து இந்த உலக சமாதான சந்தோஷத்துக்காக தன்னையே அர்ப்பணித்த தேவனாக இருக்கார். ஹல்லேலூயா. அவர் செஞ்சதுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரே காரணம், we can just love him and give him thanks. ஹல்லேலூயா.